ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் நயன் நம்ம அதாவது ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். பிக் பாஸ் நயனு எல்லா மலையாளம் தெலுங்கு எல்லாத்துலயும் பிக் பாஸ் வந்து முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு இந்த டைம் வந்து பிக் பாஸ் வந்து ரொம்ப டிலேவா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. வருமா வராதா அப்படிங்கிற ஒரு இதாதான் இருந்தோம். ஏன்னா கமல் வருவாரா இல்ல சிம்புவா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர்ஸ் டிவில மாத்திர அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருந்தனால இது என்னன்னு தெரியல, டிலேவா வந்து இருக்குது. வந்தது மட்டும் இல்ல, நம்மளுக்கு திரும்ப வந்து விஜய் சேதுபதியே வந்திருக்காரு. போன டைம் ஒரு மாதிரி தொகுத்து வழங்கினாரு. ஆனா கடைசியில போக போக நல்லாதான் இருந்தது. அதாவது பிக்கப் பண்ணி இழுத்து முடிச்சுட்டாரு. இந்த ஒரு ஒரு படத்துல கூட சொல்லுவாங்கல்ல, போக போக அதே பழகிருன்னு சொல்ற மாதிரி அவர் பார்த்து பார்த்து நம்மளுக்கே பழகிருச்சு. அவர் தான் கரெக்டா இருக்குது பிக் பாஸுக்கு. கமல்ஹாசன் வந்தாலும் விஜய் சேதுபதி நல்லா தான் பண்றா அப்படியே ஓரளவுக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே பிக் பாஸ்ல விஜய் சேதுபதி வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பண்றாரு, டேரக்டா வீட்டுக்குள்ள போறாரு, வீடை சுத்தி காட்டணும்னு சொல்லி உள்ள போறாரு. இந்த டைம் வந்து பிக் பாஸே வந்து நல்லா டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப பிரம்மாண்டமா செட்டு போட்டிருந்தாங்க. ஆமா ஆமா, நிறைய செலவு பண்ணி மெனக்கெட்டு பண்ணதான் சொல்லியிருக்கேன். ஆமா, ஏன்னா நம்மளுக்கு எப்பயும் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா வெளியே வந்து உட்காந்து பேசுற இடம் பாத்தீங்கன்னா அது வெளியே இருந்து திரும்ப ஒரு ஓபன் பண்ணி ஒரு கதவை ஓபன் பண்ணி உள்ள வர மாதிரி தான் வச்சிருக்காங்க. அது டிஃப்ரெண்டா இருந்தது. அதுக்கப்புறம் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்தது. ஆக்சுவலா வந்து பிக் பாஸ் சீசன் 1ல தான் வந்து அந்த ஸ்விம்மிங் பூல் இருந்தது. அதுக்கப்புறம் அது வேண்டாம்னு சொல்லி இது பண்ணியிருந்தா அப்படி கமலஹாசன் வந்து வேண்டாம்னு சொல்லியிருந்தா அப்படி. அதனால அது ஸ்விம்மிங் பூலே வந்து எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு வந்து இந்த பிக் பாஸ்ல தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உள்ள போறா, அப்படியே உள்ள போனான்னு பாத்தீங்கன்னா எப்பயும் போல ஒரு ஆளு உட்காந்து பேசுற அந்த பெரிய சோபா இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து ஓரத்துல வைக்கல, இந்த டைம் வந்து சென்ட்ரல்ல வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லா பிக் பாஸ்லயும் பாத்தீங்கன்னா இந்த 3D சாப்பிடுறது நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடுறது அந்த அருண் பெரிய அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனால வந்து இந்த டைம் என்ன பண்ணிட்டாங்க, பிக் பாஸ் வந்து நடுவுல வச்சுட்டாங்க அந்த கிச்சன் செட்டை. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 பெட்ரூம் அந்த இது வந்து வச்சிருந்தாங்க. ஒரு பெட்ரூம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் இதுல வந்து வச்சிருந்தாங்க. இன்னொன்னு வந்து ரொம்ப ராயல் கிளாசிக்ல வந்து ஒரு பெட்ரூம் வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஜக்குசி, அதாவது ஜக்குசின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ளேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல், அதாவது பெட் டாட்டா வந்து படுத்துட்டே வந்து குளிக்கிற மாதிரி அதுக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹாலிவுட்ல பாலிவுட்ல அந்த மாதிரி தான் வந்து எடுப்பாங்க. நம்ம தமிழ்நாடு ஹை கிளாஸ்ல ரொம்ப நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காட்ட முடியாத இதெல்லாம் வந்து இது தவிர்ப்பாங்க. ஆனா இந்த டைம் வச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி காட்ட போறாங்கன்னு நம்ம இனிமே பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதெல்லாம் காட்டிட்டு நம்ம விஜய் சேதுபதி வந்து வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு ஒவ்வொருத்தரா கூப்பிடுறாரு. அதுல முதல் ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா திவாகர், அதாவது வாட்டர் மிலான் ஸ்டார். என்னங்க வாட்டர் மிலான் ஸ்டார்ன்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாகிராம்ல அவர் அந்த கஜினி படத்துல அந்த வாட்டர் மிலான் வச்சுட்டு இப்படி போன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி வந்து அதுல ஃபேமஸ் ஆனவர் தான் அவரை எடுத்திருக்காரு. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அவர் டாக்டர், பிசியோதெரப்பி. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சினிமால கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறதுனால வந்து இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கு அப்படி. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கனி வந்திருக்காங்க. அதாவது நம்ம குக் வித் கோமாளி கனி. அவங்க பேர் சொன்னானே வந்து அந்த ஆடியன்ஸ்ல பாத்தீங்கன்னா காரக்குழம்பு கனின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ் காரக்குழம்பு. எப்படி இந்த பிக் பாஸ் ஃபுல்லா அவங்க தான் சமைக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாடல், அதாவது அரோரா. நம்மளுக்கு தெரியும் இன்ஸ்டாகிராம்ல அரோரா எந்த அளவுக்கு ஃபேமஸ்ன்னு தெரியும். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னத்துக்கு அரோரா ஆர்மியே ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஆர்மியில வந்து நானும் ஒருத்தரா கூட இருக்கலாம், பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரவீன் காந்தி டைரக்டர் ஒருத்தர் வந்திருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வினோத் பாபு, அதாவது இவர் வந்து ஒரு கானா ஸ்டாரு, நல்லா பண்ணுவாரு, அவரு இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடியன் வந்து விகாஸ் வந்திருக்கா அப்படி. அப்புறம் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சுபிக்ஷா வந்திருக்கா அப்படி. அதுக்கப்புறம் இன்னொரு மாடல் அப்சனா, அப்புறம் அவங்க ஆக்டரும் கூட. அதுக்கப்புறம் இன்னொரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் ரம்யா ஜூ. அதுக்கப்புறம் இன்ஃபுளுசர் துல்கர். அவர் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்திக்காரரு. அவரெல்லாம் எதுக்கு எடுத்து போறாங்கன்னு தெரியல. பார்த்த ஏதோ எங்க கொரியன் ஆக்டர் மாதிரியே இருக்கான். ஹிந்தில வந்து பிக் பாஸ் ஓடிட்டு இருக்குது. அதுல தமிழால எடுக்கவே இல்லை. எங்க வடக்கனையா புடிச்சு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஃப்ஜே, அவரு வந்து ஒரு படத்துல நடிச்சிருக்கா அப்படி. அவரு இது வந்து ஒரு அதிசயம் தான். ஆமா, பேர் அதிசயம். அவர் வந்து எஃப்ஜேன்னு சொன்னாரு விஜய் சேதுபதி கிட்ட.
நான் வந்து அதோட பேர் வந்து நான் வந்து சொல்லல, அவங்களே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்றாரு. என்ன தெரிஞ்சுக்க வேண்டி இருக்குது? போட்டோம்னா இது குரோம்ல போட்டா பேர் வர போகுது. அதுக்கப்புறம் வந்து விஜய் பார்வதி இவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்க. அதாவது இந்த பிக் பாஸ் வந்து எப்படி போகும்னு தெரியல. ஏன்னா இவங்க எடுத்து போட்டது பாத்தீங்கன்னா ஒரு 4 சீரியல் ஆக்டர் எடுத்து போட்டிருக்காங்க. ரொம்ப பெரிய ஆக்டர் யாரும் இல்ல, எல்லாமே இந்த சோசியல் மீடியாலயோ இன்ஸ்டாகிராம்லயோ வந்தவங்களே தான் வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுல வந்து இன்னொன்னு என்ன வந்துச்சுருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேத்தே ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி விடுறதுக்கு வந்து தண்ணிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு டேங்க் வச்சுட்டு அது வந்து வந்தவங்க வந்து ஓபன் பண்ண ஆஃப் பண்ணாங்கன்னா தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு வந்து அந்த மாதிரி நிறைய இது பண்ணி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்டா நிறைய யோசிச்சிருக்காங்க. இந்த பிக் பாஸ் செட்டே வந்து டிஃப்ரெண்டா யோசிச்சிருக்காங்க. அதாவது 2 டீமா பிரிச்சிருக்காங்க. இதுல நீல கலர் ஒரு டீம், ரெட் கலர் ஒரு டீம், அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கோட ப்ரோமோ பத்தி பாத்தீங்கன்னா என்ன வந்தது? ப்ரோமோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதான் பிக் பாஸோட சித்து விளையாட்டு. ஒரு நாள் கூத்துன்னு ஒரு பேட்சோட ஸ்டிக்கர் எல்லாத்துக்கும் ஒட்டி விட்டாங்க. அதுல வந்ததாங்க பிரச்சனையே. வாட்டர் மெலன் ஸ்டார், அதாவது வாட்டர் மெலன் ஸ்டார் வந்து தூங்குறாரு. அதுல வந்து கொரட்டை சவுண்ட் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லி அது சண்டையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் நாளே இந்த ஒரு சண்டை, கொரட்டைக்கலாமா ஒரு சண்டை. அது எப்படி நீ கை நீட்டி பேசலாம்? ப்ரோமோல கரெக்டா ஜூம் பண்ணி காட்டினாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த வீட்லயே வந்து ஒரு நாள் தான் தங்கக்கூடிய இவங்களுக்கு எவ்வளவுதான் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி அதுல பாத்தீங்கன்னா அதுலயே நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரையோ ஒரு 2 பேர்த்தையே தான் வந்து கார்னர் பண்ணி சொல்றாங்க. ஆக்சுவலா உள்ள வந்ததுலேயே ஒரு சிலர் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க, இவங்களுக்கு நம்மள பிடிக்கல அப்படின்னு. அவங்களை எப்படியா துரத்தி விடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல தான் இந்த ஒரு நாள் கூட்டு கேம் விளையாண்டுருப்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம முக்கியமான ஒருத்தரை மறந்துட்டேன். அதாவது மாடர்ன் சாமியார் அகோரி 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 கலையரசன். ஆமாங்க, ஏங்க எப்படிங்க என்னங்க நீங்க அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் அகோரி எல்லாம் எப்படிங்க வந்து இந்த மாதிரி சூழ்நிலை வந்து கலந்துக்கிறாங்க? பிக் பாஸ் தான் அகோரியா? பிக் பாஸ்ல அகோரியா? அதாவது வர வர சாமியார்லாம் வந்து மாடர்ன் சாமியாரா ஆயிடுறாங்க. அதாவது கோட்டு போட்டுக்கிறாங்க, ஜீன்ஸ் சட்டை பேண்ட் எல்லாம் போட்டுக்கிறாங்க, கண்ணாடி போட்டுக்கிறாங்க. இப்ப விஜய் டிவி அதை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்து ரியாலிட்டி ஷோலயே விட்டுருக்கு. ஆமா, இதெல்லாம் வந்து எந்த மாதிரி வந்து கொண்டு போகுது, இல்ல மக்களோட மனநிலை வந்து இதுக்கு மேல வந்து இந்த அகோரியா இருக்கிறவங்க எல்லாம் வந்து எந்த மனநிலைக்கு வந்து கொண்டு போக போகுதுங்கிறத வந்து இந்த அகோரியை வச்சுதான் வந்து தீர்மானிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு கண்டஸ்டன்டோட கேரக்டர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாத்துருப்பீங்க ஒரு சிலரு, அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க, இதுல எப்படி நடந்துக்க போறாங்க அப்படிங்கறத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து நீங்க வந்து ஆர்மியில ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா எந்தெந்த ஆர்மின்னு சொல்லி நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க இனிமேல் வந்து கண்டினியூஸா இந்த பிக் பாஸ் வந்து போட போறோம். போன இயர் வந்து நாங்க பிக் பாஸ் 8 போட்டிருந்தோம். நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி இந்த டைம் ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஆதரிங்க. நாங்க வந்து இது வந்து உடனுக்குடன் நாங்க உங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ்ல என்னென்ன நடக்குது, எந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் கொண்டு போறாங்க, யார் எவிட் பண்றாங்க, அது பிக் பாஸ்ல கொஞ்சம் குளறுபடி எல்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எதனால நடக்குது அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு சுவாரஸ்யமா சொல்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.